நம்ம இன்னைக்கு பச்சை பயிறு கிரீன் கிராம் வச்சு ஒரு டிஷ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பச்சை பயிர் கிரீன் கிராம் 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு பச்சை பயிர் எடுத்தோமோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இதை இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பயிறு குக்காயிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம அதுக்கு தேவையான அரைப்பை ரெடி பண்ணிக்கலாம். கிரேட்டட் கோகோனட், துருவின தேங்காய், ஜீரகம், ட்ரை சில்லி, காஞ்ச மிளகாய், கார்லிக், பூண்டு, கொஞ்சம் டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. இதை எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப ஸ்மூத்தா அரைக்காதீங்க. இது மாதிரி பரப்பரன்னு அரைச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 2 போட்டுக்கலாம். கடுகு போட்டுனதுக்கப்புறம் மிளகா வத்தலை கிள்ளி போட்டுக்கோங்க. இப்படி 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம அவிச்சு வச்சிருக்கிற பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். அரைப்பையும் கலந்துக்கலாம். உப்பு நம்ம ஏற்கனவே கிரீன் கிராம் அவிக்கும் போது போட்டிருக்கோம். பத்தலைன்னா உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை பயிறு துவரை ரெடி ஆயாச்சு. இந்த சத்தான உணவை உங்க சமையல்ல சேர்த்துக்கோங்க. ஆரோக்கியமா இருங்க.